Your eyes tells about your health. இந்த மே மாதம் உங்கள் கண்களின் ஆரோக்கியத்திற்கான மாதம், ஐ ஹெல்த் மாதம். முறையான ஐ செக்கப் செய்து கொண்டால் இந்த ஐ ஹெல்த் மாதத்தில் நமது கண்கள் மட்டுமில்லாமல் நமது கண்கள் மூலம் உடலில் உள்ள மற்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் நமது உடலில் ஏற்படும் குறைபாடுகளின் அறிகுறிகள் நமது கண்களில்தான் தெரியும். பொதுவாக நமது கண்களில் நமது மனதின் விருப்பு வெறுப்புகளை மிக எளிதாக வெளிக்காட்டிவிடும் என்பது நமக்கு தெரியும். அதேபோல் நமது உடலில் ஏற்படும் சில நோய்களையும் சில உறுப்புகள் பலவீனம் அடைவதையும் நமது கண்கள் நமக்கு வெளிக்காட்ட தவறுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனால் நமது கண்களில் ஏற்படும் சில அறிகுறிகளை வைத்து நமது உடலில் ஏற்படும் சில குறைபாடுகளை கண்டறியலாம். இப்படி நமது கண்களில் ஏற்படும் சில அறிகுறிகளையும் அந்த அறிகுறிகள் தோன்றினால் அந்த அறிகுறிகள் நமக்கு வெளிப்படுத்தும் குறைபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்கஸ் செனிலிஸ், அதாவது நமது கண் கருவிழியை சுற்றி சாம்பல் நிற வளையம் ஒன்று காணப்படுவது. இது கேட்டராக்ட் இல்லை. கேட்டராக்ட் இருந்தால் அது கண்களின் கருவிழிக்கு உள்ளே சாம்பல் நிற வளையம் காணப்படும். ஆனால் இந்த ஆர்கஸ் செனிலிஸ் என்பது கண்களின் கருவிழியின் வெளிப்புறத்தில் சாம்பல் நிற கருவளையம் ஏற்படும். இது கார்னியல் ஆர்கஸ் என்றும் சொல்வதுண்டு. இது பொதுவாக 60 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு காணப்படுவது இயல்புதான். காரணம் அவர்களின் வயதுதான். ஆனால் 40 வயதிற்கு குறைவானவர்களுக்கு கண் கருவிழியை சுற்றி இந்த சாம்பல் நிற வளையம் காணப்பட்டால் அது அதிக கொலஸ்ட்ராலின் அறிகுறி. பொதுவாக நாம் உண்ணும் உணவில் இருக்கும் கொழுப்பில் இருந்து நமது உடலுக்கு தேவைப்படும் கொழுப்புச் சத்தை நமது லிவர் எடுத்துக்கொள்ளும். மீதமிருக்கும் கொழுப்பு நமது உடலில் பேட் கொலஸ்ட்ராலாக சேர்ந்துவிடும். அப்படி நமது உடலில் பேட் கொலஸ்ட்ரால் சேர்ந்தால் அதன் அறிகுறிதான் நமது கண்களின் கருவிழிகளுக்கு வெளியே ஏற்படும் சாம்பல் நிற வளையம், ஆர்கஸ் செனிலிஸ். இதனால் இந்த ஆர்கஸ் செனிலிஸ் கண்களில் காணப்பட்டால் அந்த நபர் கார்டியோவாஸ்குலார் டிசீஸ், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் அபாயத்தில் இருக்கிறார். அவர் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். நமது கருவிழிக்கு மேல்புறம் சிவந்து காணப்படுதல். பொதுவாக நமது கண்களில் இந்த மேல்புற பகுதியை நாம் பார்ப்பது என்பது கடினம். உங்கள் அருகில் இருப்பவர்கள் பார்த்து நமக்கு சொன்னால்தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி கண் கருவிழியின் மேல்புறம் சிவந்து காணப்பட்டால் அது உங்களுக்கு தைராய்டு இருப்பதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். கண்கள் வீக்கத்துடன் காணப்பட்டாலோ அதுவும் தைராய்டு நோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடும். தைராய்டு கண் நோய் குணப்படுத்த முடியாது, ஆனால் அதன் பாதிப்புகளை கட்டுக்குள் கொண்டு வரலாம். இந்த நோய் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் கண் சொட்டு மருந்துகள் மூலம் இந்த நோயை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் படுக்கையின் தலையை உயர்த்தி வைத்து படுப்பது கண் வீக்கத்தை போக்க உதவும். தைராய்டு கண்ணோய் உள்ளவர்கள் கண்களை சூரிய ஒளி, காற்று மற்றும் யூவி ரேஸ் மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இதை தவிர்க்க இந்த நோய் உள்ளவர்கள் கட்டாயம் கூலிங் கிளாஸ் அணிய வேண்டும். உங்களுக்கு கண்களில் கருவிழிக்கு மேல்புறம் சிவந்து காணப்பட்டாலோ கண்களில் வீக்கம் காணப்பட்டாலோ உடனடியாக கண் மருத்துவரை அணுகுங்கள். மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ். நமது கண்களில் வெள்ளை பகுதி மஞ்சள் நிறமாக காணப்பட்டால் அது மஞ்சள் காமாலையின் அறிகுறி என்பது பலர் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த அறிகுறி மஞ்சள் காமாலையை மட்டும் சொல்வதில்லை. மாறாக உங்களின் லிவர் பலகீனமாக இருப்பதையும் வெளிக்காட்டுகிறது. உங்களின் லிவர் பலவீனம் அடைவதற்கு ஃபேட்டி ஃபுட், ஆல்கஹால் போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. ஜாண்டிஸ் இருப்பவர்கள் ஆல்கஹால், அதாவது மது குடிக்கும் பழக்கத்தை நிறுத்திக் கொள்வது அவசியமான ஒன்று. இரட்டை பார்வை, மங்கலான பார்வை, இரவு பார்வை பாதிப்பு, கட்டுப்பாடற்ற கண் அசைவுகள், இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் கட்டாயம் உடனடியாக கண் மருத்துவரை அணுக வேண்டும். அதிலும் குடிப்பழக்கமும் இருந்து இந்த இரட்டை பார்வை, மங்கலான பார்வை, இரவு பார்வை பாதிப்பு, கட்டுப்பாடற்ற கண் அசைவுகள் போன்ற ஏதேனும் அறிகுறி இருந்தால் அவர்களுக்கு விட்டமின் B1 குறைபாடாக இருக்கக்கூடும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வெர்னிக் கோர்சகாஃப் சிண்ட்ரோம், WKS எனப்படும் உயிருக்கு ஆபத்தான மூளை கோளாறை ஏற்படுத்தலாம். இது உண்மையில் 2 நிலைகளை கொண்டுள்ளது. WKS-இன் முதல் பகுதி வெர்னிக்ஸ் என்சிஃபாலோபதி ஆகும்.
இது கட்டுப்பாடற்ற அல்லது அசாதாரண கண் அசைவுகள் மற்றும் பார்வை மாற்றங்களால் வகைப்படுத்தப்படும் ஒரு கடுமையான தற்காலிக நிலை. வெர்னிக்ஸ் என்சிஃபாலோபதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்ணில் உள்ள நரம்புகள் தளர்ச்சி அடைந்து செயலிழக்கக்கூடும். எனவே உங்கள் கண்களில் இரட்டை பார்வை, மங்கலான பார்வை, இரவு பார்வை பாதிப்பு, கட்டுப்பாடற்ற கண் அசைவுகள் போன்ற எந்த அறிகுறி தெரிந்தாலும் கண் மருத்துவரை அணுகி உடனடியாக செக்கப் செய்து கொள்வது நல்லது. பொது நலன் கருதி வெளியிடுவோர் அப்பாசாமி ஐ கிளினிக்,